ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் பிரீதா செல்வராஜ். இன்னைக்கு அதோட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டான்செட் 2025 MBAக்கான அடுத்த வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னா பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ். ஸோ பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் ஓரளவுக்கு ஈஸி. நம்ம வந்து கொஷின்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், ஆன்சர்ஸே பண்ணிடலாம். ஆனா அவங்க கொடுத்துருக்க பேசேஜை படிச்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது தான் இருக்கிறதுலயே வந்து பெரிய டாஸ்க்கு. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பேஜுக்கு வந்து அந்த பேசேஜ் கொடுத்துருவாங்க. நீங்க அந்த பேசேஜை ரீட் பண்ணி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறம் கொஸ்டின் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும். இதுல ஒரு சின்ன சிம்பிளான விஷயம் வந்து உங்களுக்கு இந்த வீடியோட எண்ட்ல சொல்றேன். லைக் வந்து நம்ம அந்த கொஸ்டின்ஸையும் ஆன்சர்ஸையும் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது புரியும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ்னா என்ன, அதுக்கடுத்து அது எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, அதுல ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் தான் இங்க வந்து ஒரு மேஜர் ரோலே பிளே பண்ணுது. அந்த ஆப்ஷன்ஸை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே கொஸ்டின்ஸை நீங்க வந்து லைக் அவங்க கொடுக்குற ஆன்சர்ஸை உங்களால எழுதிட முடியும். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா அதுதான். இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். இப்போ நமக்கு டான்செட் MBA பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மொத்தம் 4 டாபிக்ஸ் தான். 4 டாபிக்ஸ்ல குவான்ஸுக்கு மட்டும்தான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வர்ற மாதிரி இருக்கும். டேட்டா சஃபிஷியன்சிக்கும் ஒரு வீடியோ தான் வரும். ஏன்னா லைக் அந்த கான்செப்ட் அவ்வளவுதான் உங்களுக்கு. ஆனா அந்த ஒரு கான்செப்ட்ல இருந்து மட்டுமே உங்களுக்கு 20 கொஸ்டின் 15 கொஸ்டின்ஸ் அப்படின்னு அந்த மாதிரி கேட்க வாய்ப்பு இருக்கு. அதோட வெயிட்டேஜ் அதிகம். ஓகே, அந்த ஒரு டாபிக் நீங்க படிச்சீங்கனாலுமே அதோட வெயிட்டேஜ் அதிகம். ஓகே, இதே MCA பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஜிக்கல் ரீசனிங், குவான்ஸ், இப்படி 2 வீடியோலயும் 2 டாபிக்லயுமே சப் டாபிக்ஸ் வருது. அப்படிங்கிறத சப் டாபிக்ஸ், அந்த ஒவ்வொரு சப் டாபிக்குமே வெயிட்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். அந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா 2 மார்க் 3 மார்க் எடுக்கலாம், அவ்வளவுதான். ஆனா டேட்டா சஃபிஷியன்சி, பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் இதெல்லாமே ஒரு வீடியோ பாத்தீங்கன்னாவே நீங்க 20 மார்க் எடுக்கலாம். அப்ப 2 வீடியோ பாத்தீங்கன்னா 40 கொஸ்டின்ஸோட வெயிட், லைக் மார்க்குன்னு கொஸ்டின்ஸோட வெயிட்டேஜை பாருங்க. ஓகேயா? என்ன வீடியோ வரல நீங்க MBAவோட டேட்டா சஃபிஷியன்சி பாத்தீங்கன்னாவே 20 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணலாம். அதே மாதிரி இப்போ MBAல நம்ம 4 வீடியோ போட்டுக்கோலே, அந்த 4 வீடியோ நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த 4 வீடியோலயும் உங்களோட வெயிட்டேஜ் என்ன தெரியுமா? வெறும் 10 மார்க் தான். ஆனா டேட்டா சஃபிஷியன்சி ஒரே வீடியோலயும் உங்களுக்கு 20 மார்க் வெயிட்டேஜ் இருக்கு. ஸோ வந்து வெயிட் பண்ணுங்க. அந்த டேட்டா சஃபிஷியன்சி ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்லாம் கொடுத்தால அதையே கொஞ்சம் படிச்சு பாருங்க. அதை நான் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். பட் அது ஒரு கண்டென்ட்டா வீடியோவா போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது கூட நான் ஆட் பண்ணி உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஓகே, ஸோ டேட்டா சஃபிஷியன்சி முடிச்சதும் பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் ஏன் நான் போறேன்னா, எப்பவுமே நான் ஸ்கிப் பண்ணிடுவேன் டக்குன்னு. லைக் ஸ்கிப் பண்ணிடுவேன் அப்படின்னா, இதை நான் ப்ரிப்பேர் பண்ணி லைக் அது ரொம்ப டைம் எடுக்குது. அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோட ஒர்க்ஸை நான் பார்க்க ஆரம்பிச்சிடுவேன். பாஸ்ட் 2 இயர்ஸா நான் இந்த தப்பே தான் பண்ணிட்டேன். அதனால இந்த டாபிக் நான் ஸ்கிப் பண்ணக்கூடாதுன்றதுக்காகவே இப்போ நான் முன்னாடியே போடுறேன். ஓகே, குவான்ஸ்லாம் நமக்கு ஈஸி தான். அடுத்தடுத்து வந்து குவான்ஸ் நம்ம கடகடன்னு முடிச்சிடலாம். பட் பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் வந்து மே டேக் டைம். ஓகே, ஸோ எஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே டன். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு ஓவர்வியூ கொடுக்குறேன். பிசினஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ்னா உங்களுக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ற பிசினஸாலும் ஓகே, புதுசா ஸ்டார்ட் பண்ண போறனாலும் ஓகே, இல்ல வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல நான் ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, அதுல ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறதும் ஓகே. ஸோ என்ன மாதிரியான சிச்சுவேஷன் வேணாலும் கொடுக்கலாம். ஒரு சிச்சுவேஷனை கொடுத்து இப்போ நாங்க ரிஸ்க்ல இருக்கோம், இல்ல வந்து ஒரு சில விஷயத்த நாங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், இப்போ இந்த மாதிரி டிசிஷன்ஸ்லாம் நாங்க எடுத்திருக்கோம், அது ஓகேவா இல்லையா, இந்த டிசிஷன்ஸ்லாம் எங்களுக்கு நாங்க எடுத்தோம் அப்படின்னா எங்க கம்பெனி க்ரோக்கு மேஜர் ரோல் பிளே பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷனை கொடுத்து உங்களை கெஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த டிசிஷன்ஸ்லாம் நல்லா இருக்குமா, ஓகேவா இருக்குமா அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸோட சிச்சுவேஷன், அவங்களோட இந்த ஒரு கம்பெனியோட ஒரு சூழ்நிலையை கொடுத்து அந்த சூழ்நிலையே என்ன அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து ஒரு சில பதில்களை பண்ணணும். என்ன மாதிரியான பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ், இந்த விஷயம் பண்ணீங்க அப்படின்னா உங்க கம்பெனி க்ரோத் ஆகும். புதுசா ஒரு ப்ராடக்ட் நீங்க கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க, அந்த ப்ராடக்ட் கொண்டு வந்தா நம்ம கம்பெனி இவ்வளோ பணம் போடுற மாதிரி இருக்கு, அப்ப நமக்கு அந்த பணப்பற்றாக்குறை இருக்கா இல்லையா, இல்ல வந்து அந்த புது ப்ராடக்ட் லான்ச் பண்ணலாமா, நம்ம கம்பெனிக்கு கம்பெனி க்ரோ ஆகிறதுக்கு அது ஒர்க் அவுட் ஆகுமா, இந்த மாதிரி சில கேள்விகள் கேட்பாங்க. அதுக்கு நீங்க ஆப்ஷன்ஸ்ல ஆன்சர் பண்ணுவீங்க. ஸோ ஆப்ஷன்ஸே பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸே நீங்க ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேயா? ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன்ஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். ஆப்ஷன்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா பேசேஜையும் ஆன்சரையும் பண்றது ஈஸியா உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு 5 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஆனா மேஜர்லி ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷன்ஸ் தான் இப்போ வரைக்கும் நமக்கு கேட்டுட்டு இருக்காங்க. 5th ஆப்ஷன்ஸ் வந்து கேட்கறது இல்லை, அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டா இல்லை அப்படின்றனால அது கேட்கறது கிடையாது.
அண்ட் வந்து இந்த 4 ஆப்ஷன்ஸ் தான் மேண்டேட்டரியாக கேட்குறாங்க. 4 ஆப்ஷன்ஸ்க்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. இதை நீங்க இந்த ஆப்ஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டா ஆன்சர் வந்து அந்த கொஸ்டின் பண்ணும்போது ஆன்சர் எது அப்படிங்கறத சூஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மேஜர் ஆப்ஜெக்டிவ். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்னாவே என்னன்னு பாத்தீங்கன்னா நோக்கம், என்னோட கோல். நான் எதுக்காக இந்த சிச்சுவேஷன்ல இந்த ஒரு முடிவை எடுக்கிறேன், இந்த சிச்சுவேஷனுக்கு நான் ஏன் இந்த ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ மெயின் ஆப்ஜெக்டிவ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்றேன்னா, என் கம்பெனி இப்போதைக்கு நான் ஒரு ப்ராடக்ட், ஒரு ஷாம்புவை நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஷாம்பு சேல் பண்ணும்போது என்ன ஆயிருது, திடீர்னா வெறும் ஷாம்பு மட்டும் சேல் பண்ணிட்டே இருக்கனால என்னோட கஸ்டமர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில பேர் போறாங்க. ஏன்னா வெறும் ஷாம்பு மட்டும்தான் இருக்கு, அது கூட கண்டிஷனரிங் இருக்கலாம், இல்ல வந்து சீரம் இருக்கலாம், ஹேர் ஆயில் இருக்கலாம். அந்த மாதிரி ஹேர் கேர் மாதிரி ஒரு ஒரு சில பீப்புள்ஸ் வந்து ரொட்டீனா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்னோட கஸ்டமரை நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காம நான் வெறும் ஷாம்புவை மட்டுமே சேல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ என்னன்னா எனக்கு ஒரு இஷ்யூ வருது, என்னோட சேல்ஸ் ட்ராப் ஆயிடுது, ப்ராஃபிட் கம்மியாயிடுது. இப்போ நான் வந்து புதுசாக ஒரு கண்டிஷனரை லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ அந்த கண்டிஷனரை லான்ச் பண்ணுங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது மேஜர் ஆப்ஜெக்டிவ். என்னோட கோல் என்னவா இருக்கு, என்னோட சேலை இன்க்ரீஸ் பண்ணணும், என்னோட கஸ்டமரை இன்னும் மறுபடியும் என்ன பண்ணணும், கிராப் பண்ணிக்கணும். போன கஸ்டமரை திரும்பவும் கிராப் பண்ணி என்னோட கம்பெனிக்கு இழுக்கணும். அப்போ நான் என்ன பண்றேன்னா, ஷாம்பு பிளஸ் கண்டிஷனர் அப்படின்னு புது ப்ராடக்ட்டை நான் கொண்டு வரேன். ஓகேங்களா, ஸோ கூட அடிஷ்னலாக கண்டிஷனர் அப்படிங்கிறத நான் லான்ச் பண்றேன். ஸோ அப்படி லான்ச் பண்றது தான் என்னவா இருக்கு, என்னோட மேஜர் கோலா இருக்கு. இப்படி லான்ச் பண்ணும்போது வர அட்வர்டைஸ்மெண்ட் செலவு, அது ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கான ப்ரொடக்ஷன் செலவு, அதெல்லாம் என்னன்னு பார்க்கும்போது அதெல்லாம் அடுத்தது அது வந்து கோல் கிடையாது. ஸோ அதுக்கான செலவு, அது அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது, அதை நான் வந்து மக்கள் கிட்ட லான்ச் பண்றது, பப்ளிஷ் பண்றது, அதெல்லாமே வந்து கோல் கிடையாது. அந்த கண்டிஷனரை கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் இல்லையா, அதுதான் கோல். அதுதான் வந்து மேஜர் ஆப்ஜெக்டிவ், என்னோட மெயின் கண்டென்ட். நான் வந்து அந்த கம்பெனில மேஜரா எந்த ஒரு விஷயத்த நான் கொண்டு வரேன், புதுசா கொண்டு வரேன், இல்ல வந்து ஆல்டர்னேட் பண்றேன், இல்லைன்னா என்ன பண்றேன்னா சேஞ்சஸ் கொண்டு வரேன். ஓகே, இதுதான் என்னவா இருக்குன்னா மேஜர் ஆப்ஜெக்டிவ்ல கொண்டு வரோம். மேஜர் ஆப்ஜெக்டிவ்ல என்ன மாதிரி விஷயத்த கொண்டு வரோம்னா மெயின் கண்டென்ட், என்னோட முக்கியமான கோல். ஓகே, எஸ், அந்த முக்கியமான கோல் அப்படிங்கிற மாதிரி அந்த கொஷின்ஸ்ல அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பண்ணி வந்தது அப்படின்னா நீங்க மேஜர் ஆப்ஜெக்டிவை சூஸ் பண்ணணும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மேஜர் ஃபேக்டர். மேஜர் ஃபேக்டர் அப்படின்னா ஒரு முக்கிய காரணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் அப்படின்னா என்னோட கம்பெனிக்கு ஒரு சில மாற்றத்தை கொண்டு வர இல்லையா, அந்த மாற்றத்தை கொண்டு வந்தா என் கம்பெனி க்ரோ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்ல. நான் என்ன ஒரு இஷ்யூவை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கணும், அது சரி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. ஸோ அந்த மாதிரி கேள்வி எழுப்புற மாதிரி இருந்தால் அது மேஜர் ஃபேக்டர். இது மேக்ஸிமம் வந்து மேஜர் ஃபேக்டர் அப்படிங்கிறத வந்து பேசேஜ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இப்போ நான் வந்து கண்டிஷனர் கொண்டு வரலான்னு இருக்கேன் அப்படிங்கிறத வந்து என்ன பேசேஜ்லேயே எவிடென்ட்டாக கொடுத்துருவாங்க. லைக் வந்து நான் அதை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த கொஷினை படிக்கிறேன், அந்த கொஷின்ல இருக்க ஒரு ஒரு வார்த்தையும் ஆல்ரெடி நான் பேசேஜ்லேயே பார்த்தேன்னா அது மேஜர் ஃபேக்டர். அப்படி கண்ணை மூடி நீங்கள் எழுதிடலாம். ஓகே, என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? மேஜர் ஃபேக்டருங்கிறது வந்து ஒரு கொஷின் கொடுக்குறாங்க இல்லையா, மேஜர் ஃபேக்டருக்குன்னு சொல்லி ஒரு கொஷின் கொடுக்குறாங்க. அந்த கொஷின்ல வர ஒவ்வொரு வார்த்தையுமே நான் ஆல்ரெடி அந்த பேசேஜ்லேயே பார்த்துட்டேன் அப்படின்னா அதை தூக்கி நீங்கள் மேஜர் ஃபேக்டர்ல கொண்டு வந்துடலாம். ஓகே, இது வந்து ஒரு சின்ன ட்ரிக் தான், அவ்வளோதான். ஆனால் மேஜர் ஃபேக்டரோட உண்மையான மீனிங் என்ன அப்படின்னா, நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன், என் கம்பெனி சேஞ்ச் பண்ணணும், ஒரு சில க்ரோ ஆகணும் அப்படின்றக்காக ஒரு டிசிஷன். இப்போ நான் கண்டிஷனர் கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். இந்த கண்டிஷனர் கொண்டு வரதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் நான் என்னென்னலாம் எடுத்திருக்கணும் அதெல்லாம் மேஜர் ஃபேக்டர்ஸா இருக்கும். கண்டிஷனர் கொண்டு வரேன் அப்படிங்கிறது மேஜர் ஆப்ஜெக்டிவ், அதுதான் என் முக்கிய நோக்கமே. அந்த கண்டிஷனர் கொண்டு வர்றதுக்கு நான் என்னென்ன முடிவுகள், என்னென்ன ஒர்க்லாம் நான் பண்றேன், என்னென்ன ஒர்க்லாம் நான் பண்றேனோ அந்த ஒர்க்லாம் என்னவா இருக்குன்னா மேஜர் ஃபேக்டர்ல வந்துடுது. ஓகே, அதுக்கடுத்து மூணாவது ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா மைனர் ஃபேக்டர். மைனர் ஃபேக்டர்னா நீங்க அந்த மாற்றம் கொண்டு வந்தாலும் கொண்டு வரலைனாலும் அந்த அளவுக்கு எந்த ஒரு இம்பாக்டே ஏற்படுத்தாது. பட் கொண்டு வந்தா இட்ஸ் ஃபைன், கொண்டு வரலன்னா அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, அது லெஸ் இம்பார்ட்டண்டா இருக்கு. ஒரு டிசிஷனை கொண்டு வரீங்க, அது அந்த அளவுக்கு முக்கியத்துவமா இல்லையே, ஆனா கொண்டு வந்தாலும் ஓகே அக்செப்டட் தான் அப்படிங்கிறது வந்து மைனர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மேஜர் ஃபேக்டரை விட ஒரு சின்ன லெஸ் இம்பாக்டை கொண்டு வர்றது தான் மைனர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதாவது மேஜர் ஃபேக்டர் அப்படின்னா என்னோட டிசிஷன் கொண்டு வரேன், அந்த டிசிஷனுக்கு நான் ஒர்க் பண்றேன், அந்த ஒர்க் வந்து எனாமரஸா ஒரு சேஞ்சஸ் என் கம்பெனி கொண்டு வருது அப்படின்னா மேஜர் ஃபேக்டர். அந்த அளவுக்கு சேஞ்சஸ் கொண்டு வரல, பட் இட்ஸ் ஓகே, அதுக்கு வச்சா நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறது என்னவா இருக்குன்னா மைனர் ஃபேக்டர், லெஸ் இம்பார்ட்டண்டா இருக்கும் அப்படின்றத சொல்றோம். மேஜர் ஃபேக்டரோட ஒரு சின்ன லெஸ் இம்பார்ட்டன்ட், சின்ன முக்கியத்துவம், கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்தா
அது ஓகே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மைனர் ஃபேக்டரா இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா அசம்ஷன். அசம்ஷன் மேஜர் அசம்ஷன் சொல்லுவாங்க. அசம்ஷன் அப்படின்னா நம்மளா யூகிக்கிறது. நம்மளா ஒரு விஷயத்த அஸ்யூம் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம், பட் இதை மாதிரிலாம் ஆகுமே, இதெல்லாம் இப்படி பண்ணா இப்படி இருக்குமே, பட் நம்ம அதை எக்ஸசைஸும் பண்ணியிருக்க மாட்டோம், அந்த விஷயத்த பத்தின ஒரு டிஸ்கஷனும் இருந்திருக்காது, டிசிஷனும் இருந்திருக்காது. பட் இதை பண்ணலாம், பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும், பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்லயே இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து மேஜர் அசம்ஷன்ல நம்ம கொண்டு வந்துக்கலாம். நம்மளா ஒரு விஷயத்த அஸ்யூம் பண்ணிக்கிறது, லைக் வந்து ஒரு டிசிஷன் மேக்கரான நானே ஒரு சில விஷயத்த அஸ்யூம் பண்ணிக்கிறது, ஆனா அதை இம்ப்ளிமெண்ட்டோ எக்ஸசைஸோ ஒர்க் அவுட்டோ நான் பண்ண கிடையாது, ஆனா அஸ்யூம் பண்ணிக்கிறேன் இந்த விஷயம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அசம்ஷன். அது வந்து மேஜர் அசம்ஷன்ல வந்துடும். இந்த 4 தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. அடுத்து 5வது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அன்இம்பார்ட்டன்ட். அது வந்து தேவையில்லாத ஒன்று. லைக் வந்து நான் என்னோட பேசேஜுக்கும் என்னோட கொஸ்டினுக்கும் சம்மந்தமே இல்லாத irrelevant-ஆன விஷயத்த வந்து அன்இம்பார்ட்டன்ட்ல போட்டுடலாம். ஓகே. பட் அந்த மாதிரி இப்போ கேட்கறது கிடையாது, அந்த ஆப்ஷனும் இல்லை. ஓகே. இப்போ ப்ராப்ளம் இதுல இருக்கு. கண்டென்ட் என்னன்னு பார்ப்போம். ஓகே. ஃபர்ஸ்ட் மிஸ்டர் ஃப்ராங்க் கெனடி அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, ஒரு பர்சன். அவர் யாருன்னா பெஸ்ட் டிட்டர்ஜென்ட் கம்பெனி, அது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி. ஓகே. ஸோ அந்த பெஸ்ட் டிட்டர்ஜென்ட் கம்பெனி ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில சீஃப் ஆப்பரேட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற ஒரு பொசிஷன்ல அவர் இருக்காரு. அவருக்கு வந்து 63 வயசு ஆயிடுச்சு. இன்னும் 2 வருஷத்துல என்ன ஆக போறாருன்னா அவர் ரிட்டையர் ஆக போறாரு. ஓகேயா. இதுதான் அவரோட டீட்டெயில். ஓகேயா. இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த கம்பெனி ரன் ஆயிட்டு இருக்கு. இது என்ன கம்பெனி? டிட்டர்ஜென்ட் கம்பெனி. அந்த கம்பெனி பிராண்ட் பேர் என்னன்னா பெஸ்ட் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிராண்ட் நேம். ஓகே. டிட்டர்ஜென்ட் அப்படின்னா என்ன? துவைக்கிற பவுடரு, துவைக்கிற சோப்லாம் செய்வாங்களே அதுதான் டிட்டர்ஜென்ட் கம்பெனி. இவங்க என்னன்னா இப்போ இந்த கம்பெனி ப்ராஃபிட்ல எப்பவும் போல அந்த நார்மல் ரேட், அந்த இன்க்ரீஸ்லயே தான் இருக்கு. அதிகமான ப்ராஃபிட், எப்பவும் வாங்குற ப்ராஃபிட் தான் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களோட சேல்ஸ் என்னவாயிட்டு இருக்குன்னா டிராப் ஆயிட்டு இருக்கு. ஸோ அவங்க நினைச்ச சேல்ஸ் இல்லாம அவங்க வந்து ஒரு 100 ப்ராடக்ட் சேல் ஆகும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த மந்த்துக்கு வந்து ஒரு 80 ப்ராடக்ட் தான் சேல் ஆகுது. அதுக்கு அடுத்த மாசம் பார்த்தா ஒரு 79, 78 ப்ராடக்ட் தான் அவங்களுக்கு சேல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுதுன்னா சேல் வந்து டிராப் ஆகிக்கிட்டே வருது. கெனடி நினைக்கிறாரு, இந்த சேல் இப்படியே டிராப் ஆகிக்கிட்டே வந்துச்சுன்னா ஃபியூச்சர்ல என் ப்ராஃபிட்டும் டிராப் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா என்ன, நான் 100 ப்ராடக்ட் வாங்குறேன், 1000 ரூபாய்க்கு 100 ப்ராடக்ட் வாங்குறேன். ஆனா அடுத்த மாசம் 80 ரூபாய்க்கு 800 ப்ராடக்ட் நான் வாங்குறேன். அப்படிங்கிறப்ப 200 ரூபா லாஸ் ஆகுது. இதே மந்த்லி குறைஞ்சிக்கிட்டே வந்ததுன்னா ப்ராஃபிட்டும் என்ன ஆகும்? போயிடும். ஓகே. அப்ப கெனடி யோசிக்கிறாரு, என்னடா இது, நான் இன்னும் 2 வருஷத்துக்கு நான் ரிட்டையர் ஆக போறேன். அதுக்குள்ள எனக்குன்னு ஒரு நல்ல பேரோட நான் ரிட்டையர் ஆனா நல்லா இருக்கும். நான் பாட்டுக்கு சேல்ஸ் டிக்ரீஸ் ஆயிட்டு இருக்கு, இதை பத்தி கண்டுக்காம பெருசா எடுத்துக்காம ரிட்டையர் ஆனேன்னா என்னோட பேர் நல்லா இருக்காது. இந்த கம்பெனி விட்டு போகும்போது எனக்கு அதே மாதிரி மதிப்பு, மரியாதை, ஒரு குட் கான்சியஸ்ல எனக்கு அனுப்பணும் அப்படின்ற மாதிரி ஒரு நினைக்கிறாரு. ஸோ அப்ப என்ன பண்றாருன்னா கிறிஸ் சைமனையும் ரோஜர் டெக்கரையும் கூப்பிடுறாரு. கிறிஸ் சைமன் அப்படிங்கிறது வைஸ் பிரசிடென்ட், மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட். ரோஜர் டெக்கர் யாருன்னா இன்டர்நேஷனல் டிவிஷனோட வைஸ் பிரசிடென்ட்டா இருக்காங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப ட்ரஸ்டட் பீப்புள். கெனடிக்கு ரொம்ப ட்ரஸ்டட் பீப்புள். ஆல்மோஸ்ட் 10 இயர்ஸா அந்த கம்பெனில வந்து இந்த 2 பேருமே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நடந்த பிரச்சனையை கெனடி என்ன பண்றாரு, இவங்க 2 பேருக்கிட்டையும், சைமன் கிட்டையும் டெக்கார் கிட்டையும் சொல்றாரு. இப்ப என்ன ஆகுது அப்படின்னா 2 பேருக்கும் ஒரு சில ஒப்பீனியன்ஸ் வருது. ஓகே. ஸோ கெனடி அந்த கம்பெனியோட சூழ்நிலையை சொன்னதுக்கு அப்புறம், ஸோ சேல்ஸும் ப்ராஃபிட் லெவலும் இந்த 2 வருஷத்துல, நான் இருக்கிற இந்த 2 வருஷத்துல அட்லீஸ்ட் கொஞ்சமாவது மெயின்டைன் ஆகணும். இருக்கிற சேல்ஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இருக்கிற ப்ராஃபிட்டையும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி அதை அப்படியே மெயின்டைன் பண்ற அளவுக்கு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க அப்படின்னு சொல்லி சைமன் கிட்டையும் டெக்கார் கிட்டையும் கேட்கிறாரு. ஸோ அப்ப சைமன் என்ன சொல்றாரு, சைமனோட ஒரு ஒரு ஜென்ரலான தாட் என்னவா இருக்கும்? சைமன் அப்படின்னாவே அவருக்கு வந்து இந்த கம்பெனி ரிலேட்டடா என்ன தாட் மண்டைக்குள்ள ஓடும்னா, அவருக்கு புது புது ப்ராடக்ட மார்க்கெட்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜில இருக்கிறவர் சைமன். டெக்கார் யாரு அப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்டையே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி அதுலயே வந்து ஒரு புது விதமான ஒரு விஷயத்த கொண்டு வரணும்னு நினைக்கிறவர் டெக்கார். இவங்க 2 பேர்த்தோட மனப்பான்மையும் வேற வேறையா இருக்கு. ஓகே. எஸ். இப்ப சைமனோட ஒப்பீனியன். ஓகே. கெனடி வந்து என்னோட எல்லா பிரச்சனையும் ஒரு கம்பெனில இப்ப என்ன பிரச்சனை இருக்குன்றத சொல்லிட்டாரா, இப்ப சைமன் ஒரு ஒப்பீனியன் தராரு. அவரோட ஐடியாலஜி என்னன்னா, மிஸ்டர் கெனடி, சைமன் ஆகிய நான் என்ன லைக் சைமன் சொல்றாரு கெனடி கிட்ட, ஸோ நம்ம நியூ ப்ராடக்டை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஃபேப்ரிக் சாஃப்ட்னர், ஆல்ரெடி நம்ம என்னது டிட்டர்ஜென்ட் கம்பெனி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்,
ஒரு ஃபேப்ரிக் சாஃப்ட்னரை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், ஒரு சுப்பீரியர் ஃபேப்ரிக் ப்ராடக்ட். ஸோ இது வந்து ரொம்ப இந்த டைமில் ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் மூவிங் ப்ராடக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் 18 மந்த்ஸாக நான் என்ன பண்ணுறேன்னா ரொம்ப ரிசர்ச் பண்ணியிருக்கேன். என்னோட டீம் வச்சு, என்னோட ரிசர்ச் கன்சல்ட்ஸை வச்சு நல்லா ரிசர்ச் பண்ணி பார்த்துருக்கேன். அந்த ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. இந்த மார்க்கெட்ல இப்போ வரைக்கும் யாருமே அந்த ஃபேப்ரிக் சாஃப்ட்னர்னு ஒரு கண்டென்ட்டை கொண்டு வந்தது கிடையாது. அதனால நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல மார்க்கெட்டிங் இருக்கும், ஒரு இன்எவிட்டபிள் சக்ஸஸை நம்ம வந்து ஃபேஸ் பண்ணலாம். அதனால நம்ம இந்த ஒரு ஃபேப்ரிக் சாஃப்ட்னரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா அதே மாதிரி இந்த ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் வந்து ஒரு ப்ளூ கலர்ல இருக்கு. ஸோ ஆல்ரெடி மற்றவங்கெல்லாம் வந்து சாஃப்ட்னர் வச்சிருப்பாங்க இல்லையா, லைக் ஃபேப்ரிக் சாஃப்ட்னர். அவங்களோடதெல்லாம் என்னன்னா ஸ்ட்ரைன் ஆகுது. ஸ்ட்ரைன்னா அந்த கரை பிடிக்குது. ஓகேங்களா, அந்த கலர் ப்ளூ கலரு, பிங்க் கலரு அதெல்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த ட்ரெஸ்ல கரை பிடிக்குது. ஆனால் இவங்க ரிசர்ச்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஃபேப்ரிக் சாஃப்ட்னர்ல எந்த ஒரு ஸ்ட்ரெயினும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப குவாலிட்டியா இவங்களோட ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் இருக்கு அப்படிங்கிறத சைமன் சொல்றாரு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபேப்ரிக் சாஃப்ட்னரே ஒரு புது ப்ராடக்டா நம்ம கம்பெனியோட பிராண்ட்ல இருந்து ஒரு புது ப்ராடக்டா இன்ட்ரடியூஸ் பண்ணலாமே அப்படின்ற அவர் சொல்றாரு. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ப்ராடக்டை நம்ம விற்காம மார்க்கெட் பண்ணாம போயிட்டோம், இல்லைன்னா நான் இவ்வளோ நாள் 18 மாசமா ரிசர்ச் பண்ணது வேஸ்ட் ஆயிடும். ஸோ வேற யாராவது இந்த ஐடியாவை எடுத்துப்பாங்க, அதனால நம்ம இந்த ஐடியாவை நம்ம எடுத்துக்கலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சைமன் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல மட்டும் இல்லாம பிரான்ஸ், இட்டாலி, இங்கிலாந்து இந்த மாதிரி இடத்துலயும் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணலாம். அப்படி மார்க்கெட்டிங் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா என்ன ஆகும், நீங்க நினைக்கிற ப்ராஃபிட்டை விட எக்கச்சக்கமான ப்ராஃபிட் வரும் அப்படின்னு கென்னடி கிட்ட சொல்றாரு. ஸோ சைமனோட ஒப்பீனியன் இதுதான். அடுத்து ராஜர் டெக்கரோட ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தோம்னா, ஸோ நம்ம புதுசா ஒரு ப்ராடக்ட் கொண்டு வர்றதுக்கு பதிலாக ஆல்ரெடி இருக்கிற ப்ராடக்டை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா என்ன. ஸோ புதுசாக வந்து ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டில் நம்ம கொண்டு வரோம், பட் அதுக்கு வரவேற்பு இருக்குமா இருக்காதான்றதே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம்னா, ஆல்ரெடி நம்ம டிட்டர்ஜென்ட் கம்பெனி, நம்ம வந்து டிட்டர்ஜென்ட் தான் நம்ம ஜூரிஸ்டிக்ஷனா இருக்கு. லைக் டிட்டர்ஜென்ட் தவிர வேற எந்த ஜூரிஸ்டிக்ஷனும் நம்ம யூஸ் பண்ண கிடையாது. நம்ம வந்து ஒரு சாலிட் ஐட்டம்லயே டீல் பண்ணிட்டு திடீர்னு ஒரு லிக்விட் ஐட்டம்க்கு நம்ம சடனா மாறும்போது நமக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் அதுல இருக்குமா இல்லையான்னு தெரியல. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா டிட்டர்ஜென்ட் அண்ட் சாஃப்ட்னர் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே ப்ராடக்டா கொண்டு வந்துட்டா என்ன. ஸோ ஆல்ரெடி நம்ம டிட்டர்ஜென்ட் சேல் பண்ணிட்டு இருக்கோம், டிட்டர்ஜென்ட்லயே ஃபேப்ரிக் சாஃப்ட்னரையும் நம்ம மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரெண்டையும் ஒரே ப்ராடக்டா கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அப்ப என்ன ஆகும், ரொம்ப ரொம்ப சேல்ஸ் அதிகமாகும். ஏன்னா பீப்புள்ஸ் என்ன நினைப்பாங்க, தனியா ஒரு டிட்டர்ஜென்ட் பவுடரும், தனியா ஒரு டிட்டர்ஜென்ட் லிக்விடும், தனியா ஒரு ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் லிக்விடும் வாங்கி ஒன்னா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ரெண்டையும் நம்ம ஒரே இதா வச்சு ஒரே ப்ராடக்டா நம்ம கொடுத்தா என்ன அப்படின்னு ஒரு புதுவிதமான ஐடியாவை டெக்கர் கொடுக்குறாரு. ஸோ ஏன் அப்படி இந்த முடிவு எடுக்க மெயினா அவர் என்ன காரணம் சொல்றாருன்னா, நம்ம கம்பெனி ஆல்ரெடி பெஸ்ட் அப்படிங்கிற பிராண்ட்ல டிட்டர்ஜென்ட்டை தான் மேஜர் ஆப்ஜெக்டிவா கொண்டு வச்சு நம்ம சேல் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு நம்ம ஃபேப்ரிக் சாஃப்ட்னருக்கு மாறி நம்ம ஐடென்டிட்டியை நம்ம தொலைக்க வேணாமே. நம்ம ஆல்ரெடி டிட்டர்ஜென்ட் கம்பெனியா இருக்கோம், அது கூட ஃபேப்ரிக் சாஃப்ட்னரை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஆட் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே ப்ராடக்டை கொண்டு வரலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுக்குறாரு. அதே மாதிரி புது ப்ராடக்டை கொண்டு வரும்போது அதை வரவேற்காம ஒருவேளை ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணி அதில் லாஸ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது. பெட்டர் நம்ம இருக்கிற எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ல இருந்தே, நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண ப்ராடக்ட்ல இருந்தே இனோவேட்டிவான ஒரு ஐடியாவை இன்புட் பண்ணி நம்ம ஒரு காம்பினேஷன் ஆஃப் ப்ராடக்டை கொண்டு வந்தோம் அப்படின்னா லாஸும் நமக்கு வராது. பிகாஸ் அது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ல இருக்கிற லிஸ்ட் தானே அப்படிங்கிறாரு. அதே மாதிரி நம்மளோட கம்பெனிக்கும் எந்த ஒரு ரெப்யூட்டேஷனும் பாதிக்காம இருக்கும். பட் வாட் இஃப் நான் வந்து புதுசா ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வந்து ஒழுங்கா மார்க்கெட்ல சேல் ஆகாம லாஸ் ஆகிறதுக்கு, என்னோட ரெப்யூட்டேஷன் ஸ்பாயில் ஆகாம ஆல்ரெடி இருக்க ப்ராடக்டையே நான் வந்து இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவரு சொல்றாரு. அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் நல்லா இல்லை, நம்ம வேற ஜோனுக்கு போயிட்டோம், நம்ம டிட்டர்ஜென்ட் ஜோன்ல இருந்து வேற ஜோனுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்ம கன்சியூமர் என்ன பண்ணுவாங்க, இந்த பிராண்ட் இல்லப்பா கிடைக்கல போல, நம்ம அதை வேற ஏதாவது பிராண்ட்ஸை ட்ரை பண்ணி பார்ப்போம்னு கஸ்டமர் என்ன பண்ணுவாங்கன்னா வேற பிராண்டுக்கு போயிடுவாங்க. ஸோ பெட்டர் நம்ம டிட்டர்ஜென்ட் கூட ஃபேப்ரிக் சாஃப்ட்னரையும் ஆட் பண்ணி புது ப்ராடக்டை எஸ்டாப்ளிஷ், ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டை
எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் அதை டெவலப் பண்ணலாம், இம்ப்ரூவ் பண்ணி அதவே நம்ம சேல் பண்ணலாம் அப்படிங்கிறத யார் சொல்றா? மிஸ்டர் டெக்கார் சொல்றாங்க. இன்னொரு பாயிண்ட் 2 பேரும் என்ன எடுத்து வைக்கிறாங்கன்னா, மிஸ்டர் டெக்கர் சொன்ன ஐடியாவோட காஸ்ட் என்னன்னு பார்த்தோம்னா, எல்லாமே நம்ம புதுசா எஸ்டாப்ளிஷ் பண்ணி, இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி, அந்த ப்ராடக்ட்டை ஃபைனலைஸ் பண்ணி வெளிய மார்க்கெட்டுக்கு கொண்டு வரதுக்கு 2 மில்லியன் ஆகும். அது போக அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணி மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு 1 மில்லியன் ஆகும். ஸோ இந்த $1 மில்லியன் ஓகேங்களா? $1 மில்லியன் அண்ட் $2 மில்லியன் ஃபார் ப்ரொடியூசிங் தி ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி ஆகும். காஸ்ட் எஃபெக்டிவ் நமக்கு. நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நம்மளால இதை அஃபோர்ட் பண்ண முடியும். ஆனா சைமன் சொல்லியிருக்காரு இல்லையா? அவரோட ப்ராடக்ட்ல டபுள் த அமௌண்ட், நம்ம அந்த ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்கு டபுள் த அமௌண்ட் ஆகுது. $41 மில்லியன் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். எதுக்கு? அந்த ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்கு. அதே மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது. ஏன்னா இது ஒரு புது ப்ராடக்ட். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ல இருக்க அட்வர்டைஸ்மெண்ட்டை இன்னும் கொஞ்சம் விஷயத்தை ஆட் பண்ணா போதும். பட் இது புது ப்ராடக்ட். அப்போ புது அட்வர்டைஸ்மெண்ட் புது புது இடங்களுக்கு, நிறைய இடங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுது? $2 மில்லியன் கிட்ட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு செலவாகும். ஸோ காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு சைமனோட ஐடியா. அப்ப என்ன ஆகுது? டெக்கரோட ஐடியா வேலிடா இருக்கு அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை கொடுத்தாங்க. இப்போ எந்த ஐடியாவை நம்ம சூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரும். இப்போ கேள்வி என்னன்னு நம்ம பார்ப்போமா? இப்போ நமக்கு கதை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இதுதான் கதை அப்படிங்கிறது வில் அண்டர்ஸ்டுட், ரைட்? நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொஷின்ஸை பார்க்கணும். இப்போ கொஷின்ஸ்ல ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் ஃபேப்ரிக் சாஃப்ட்னர். அந்த கதையிலே என்ன சொல்லிட்டாங்க? புதுசா நம்ம ஒரு சேல்ஸ் ட்ராப் ஆயிடுச்சு, அதனால வந்து புது ப்ராடக்டை கொண்டு வந்தா, புது ப்ராடக்டை இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்ல இருக்க ஒரு சில டெவலப்மெண்ட் கொண்டு வந்தாலும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற 2 பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க இல்லையா? 2 பாயிண்ட்லயுமே ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் வந்து மேஜர் ரோல் பிளே பண்றது. ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட்லயே நம்ம வந்து ஃபேப்ரிக் சாஃப்ட்னரையும் மிக்ஸ் பண்ணி அதை ஒரே ப்ராடக்டா கொண்டு வரலாங்கிறது டெக்கரோட ஐடியா. புதுசா ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்டே கொண்டு வரணுங்கிறது சைமனோட ஐடியா. ஸோ ரெண்டுமே என்னவா இருக்குன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அவங்களோட கோலே என்னவா இருக்கு? கோல் அப்படின்றது என்ன? ஆப்ஷன் ஞாபகம் வருது? ஆப்ஷன் ஏன் ஞாபகம் வருதா? ஏன்னா மெயினா புதுசா கொண்டு வராங்க அப்படிங்கிறது ஃபேப்ரிக் சாஃப்ட்னர். அதை வச்சுதான் அவங்க என்ன பண்ண போறாங்க? அடுத்தடுத்த பிளான்ஸே கொண்டு வர போறாங்க. அப்ப என்னவா இருக்குன்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ரோலா இருக்கு, மெயின் ஆப்ஜெக்டிவா இருக்கு இல்லையா? ஸோ அப்போ மேஜர் ஆப்ஜெக்டிவ் ஆப்ஷன் ஏ தான் இதோட ஆன்சர். ஓகே, ஸோ அடுத்து பாருங்க. பெஸ்ட் டிட்டர்ஜென்ட் அ மல்டிநேஷனல் கம்பெனி. ஸோ பெஸ்ட் டிட்டர்ஜென்ட் அப்படிங்கிறது மல்டிநேஷனல் கம்பெனி அப்படிங்கறத அந்த பேசேஜ்லயே சொல்லிட்டாங்க இல்லையா? அது இல்லாம அந்த பெஸ்ட் டிட்டர்ஜென்ட் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனிங்கிறது உண்மைதான் இல்லையா? ஸோ ஆல்ரெடி இந்த பேசேஜ்லயே சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த வேர்ட் நீங்க பாத்தீங்க இல்லையா? ஸோ அதனால இது என்ன எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜர் ஃபேக்டர்ல வருது. ஸோ இது நீங்க வந்து இதுல என்னங்க இந்த கொஷின்ல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறனால அது கம்பெனி மாறுது. அது 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 வந்து ஒரு கொஷினை பொறுத்து உங்களோட ஆன்சர் மாறும். ஓகேங்களா? இதுல என்ன டிசிஷன் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி. ஆமா, எஸ். இது வந்து மேஜர் ஃபேக்டர். ஆமா, உண்மைதான் அப்படிங்கிறது. ஏன்னா மேஜர் ஃபேக்டர்ல நம்ம 2 விஷயம் பார்க்குறோம். ஒன்று the problem or the thing which is mentioned in the passage. பேசேஜ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்போம். மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா மேஜர் ஃபேக்டர்ல போடுங்க. 2வது, நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறனால என் கம்பெனி ஒரு எனாமரஸ் சேஞ்சஸை ஃபேஸ் பண்ணுது, ஒரு க்ரோத்தை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னா மேஜர் ஃபேக்டர் சூஸ் பண்ணுங்க. 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. இப்போ என்னது மல்டிநேஷனல் கம்பெனி அப்படிங்கிறது விச் இஸ் மென்ஷன்ட் இன் த பேசேஜ். அதனால என்ன யூஸ் பண்றோம்னா மேஜர் ஃபேக்டர் அப்படின்னு யூஸ் பண்றோம். அடுத்து மாடர்னைசிங் த கம்பெனிஸ் இமேஜ். இப்போ இவங்களோட இன்டென்ஷனே வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், அதே மாதிரி இந்த ப்ராஃபிட் ட்ராப் ஆகாமல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒன்று தான். ஸோ அவங்க வந்து இந்த கம்பெனியை வந்து புது பிச்சு இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாடர்னைஸ் ஆகணும்னு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணவும் இல்லை, சொல்லவும் கிடையாது. ஸோ இது ஜஸ்ட் அசம்ஷன்ல கேட்டிருக்காங்க. அப்போ மேஜர் அசம்ஷன். ஓகேயா? எஸ். அடுத்து டெவலப்பிங் த ப்ராடக்ட் ஆஸ் ஃபாஸ்ட் அஸ் பாசிபிள். ஸோ அவங்க வந்து அந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆஸ் சூன் அஸ் ஃபாஸ்ட்டாக என்னால் எவ்வளோ வேகமாக முடியுமோ, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அந்த ப்ராடக்ட் நான் டெவலப் பண்ணி லான்ச் பண்ணி சேல்ஸ்க்கு விட்டுருணுமா? ஆமாம். ஏன்னா மிஸ்டர் கெனடி இன்னும் 2 இயர்ஸ்ல என்ன பண்ண போறாரு? ரிட்டையர் ஆக போறாரு. அந்த 2 இயர்ஸ்க்குள்ள அவரோட பேர் நல்ல பேரா இருக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்றாருன்னா சீக்கிரமா எனக்கு ஒரு ஃபாஸ்டஸ்ட் சொல்யூஷன் வேணுங்கிறதுக்காக தான் சைமன் டெக்கர் கிட்டேயே போயிருக்காரு. ஸோ அப்போ வந்து அவர் புது ப்ராடக்டையோ இல்லை எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டையோ சீக்கிரமா டெவலப் பண்ணி மார்க்கெட்டுக்கு கொண்டு வரணுங்கிறது அவரோட இன்டென்ஷன்.
ஸோ இது என்னவா இருக்குன்னா மேஜர் ஃபேக்டரா இருக்கு. ஓகே, எஸ். அடுத்து சர்வைவல் ஆஃப் பெஸ்ட் டிடர்ஜென்ட் கம்பெனி. அதாவது இந்த பெஸ்ட் டிடர்ஜென்ட் கம்பெனி இருக்கு இல்லையா, இவங்க வந்து சர்வைவல்காக தான் இந்த புது ப்ராடக்டை கொண்டு வராங்களா? இல்ல. லைக் ஆல்ரெடி அவங்களோட கம்பெனி நல்லா தான் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. சேல்ஸ்லாம் ப்ராஃபிட்லாம் நல்லா தான் இருக்கு. சேல்ஸ் தான் கொஞ்சம் ட்ராப் ஆயிருக்கு. ஸோ அப்போ வந்து அவங்களால சர்வே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு புது ப்ராடக்ட் உருவாக்குறாங்க கிடையாது. ஆல்ரெடி நல்ல கம்பெனி, டீசெண்டாக தான் போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இது வந்து சர்வைவலுக்கு நான் வந்து ஸோ இது வந்து மேஜர் அசம்ஷன்ல வருது. அவங்க சர்வைவல்காக தான் புது ப்ராடக்ட்டை கொண்டு வராங்க. அந்த பெஸ்ட் கம்பெனி இப்போ வந்து ரொம்ப டவுன்ல இருக்காங்க கிடையாது. அவங்க நல்ல நிலைமையில தான் இருக்காங்க. இது வந்து ஒரு மேஜர் அசம்ஷன்ல நம்ம கொண்டு வந்துடலாம். ஓகே, அடுத்து மிஸ்டர் கெனடிஸ் பிளான் டு ரிட்டையர் இன் 2 years. ஸோ வந்து மிஸ்டர் கெனடி என்னது இன்னும் 2 yearsல அவரோட ஏஜ் 63. ஸோ இன்னும் 2 yearsல அவரோட ரிட்டையர்மெண்ட் வருது இல்லையா? எஸ். அதனால இது என்னவா இருக்கு? இது வந்து நம்ம பேசேஜ்லேயே பார்த்துட்டோம். ஸோ இது வந்து மேஜர் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இன்க்ரீசிங் சேல் ஆஃப் பெஸ்ட் டிடர்ஜென்ட் கம்பெனி. ஸோ வந்து பெஸ்ட் டிடர்ஜென்ட் கம்பெனியோட மோட்டிவே என்னவா இருந்தது ஃபர்ஸ்ட் அப்படின்னா, அவங்க சேல் ட்ராப் ஆயிடக்கூடாது. சேல் ட்ராப் ஆச்சு அப்படின்னா ப்ராஃபிட்டும் என்ன ஆகிடும், சேல் வருஷத்துக்கு கொஞ்சம் ட்ராப் ஆகுது, அதுக்கு அடுத்த வருஷம் இன்னும் ட்ராப் ஆகுது, அதுக்கடுத்து இன்னொரு வருஷம் ட்ராப் ஆகுது அப்படின்னா அவங்க ப்ராஃபிட்டும் எடுத்தெடுத்து என்னவாயிட்டு இருக்கும், ட்ராப் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ அவங்களோட மோட்டிவ் என்ன? சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணாதான் அவங்களோட கம்பெனி இன்னும் க்ரோ ஆகும். அப்போ என்னவா இருக்குன்னா மேஜர் ஆப்ஜெக்டிவ், சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்றது மேஜர் ஆப்ஜெக்டிவா இருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ காஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்டை பற்றி ஆல்ரெடி வந்து சைமனோட காஸ்ட்டும் டெக்கரோட காஸ்ட்டும் நமக்கு வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ காஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அதுவும் நமக்கு வந்து இருக்கும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் மக்களுக்கே தெரியும், அப்படி இல்லைன்னா தெரியாது. ஸோ வந்து காஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்டும் வந்து இட் இஸ் நெசசரி இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், மேஜர் ஃபேக்டரில் அதை ஆட் பண்ணுறோம். ஏன் மேஜர் ஃபேக்டரில் வருதுன்னு உங்களுக்கு புரியுதா? ஏன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணல அப்படின்னா மக்கள்கிட்ட போகாது. இப்போ வந்து காஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நான் இவ்வளோ காசு போடுறது நியாயமான ஒரு விஷயம் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி. ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து மேஜர் ஃபேக்டர். ஓகே, அடுத்து மார்க்கெட்டிங் எபிலிட்டி ஆஃப் சைமன் அண்ட் டெக். ஸோ சைமன் அண்ட் டெக்கரோட மார்க்கெட்டிங் எபிலிட்டி வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு சேஞ்சஸை கொண்டு வருமா? நிச்சயமாக கொண்டு வரும். ஏன்னா ஒரு ப்ராடக்ட்டு மார்க்கெட்டிங் இல்லாமல் அதனால இந்த ஜென்ரேஷனில் சர்வைவலாக ஆக முடியாது. இந்த ஜென்ரேஷனில் எப்பவுமே மார்க்கெட்டிங் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட் இனாமரஸ் சேல்ஸை ஃபேஸ் பண்ணாது. ஸோ மார்க்கெட்டிங் எபிலிட்டி ஆஃப் சைமன் அண்ட் டெக்கர் ரெண்டு பேர்த்தோட எபிலிட்டி என்னவா இருக்குது, ரொம்பவே வந்து மேஜர் பார்ட் ஆஃப் த கம்பெனியாக இருக்குது. ஸோ மேஜர் ஃபேக்டர் தான் இதுக்கும் ஒரு ஆன்சர். ஓகே, அடுத்து கலர் ஆஃப் ஃபேப்ரிக் சாஃப்ட்னர். ஸோ கலர் ஆஃப் ஃபேப்ரிக் சாஃப்ட்னரை வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசேஜ்லேயே பார்த்துருக்கோம். ஸோ கலர் ஆஃப் ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் வந்து ப்ளூ கலரில் இருக்குது இந்த ஃபேப்ரிக் சாஃப்ட்னர். ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் ஆல்ரெடி மற்ற கம்பெனியோட ஃபேப்ரிக் சாஃப்ட்னரில் ஸ்டைன் ஆச்சு, நம்மளோடதுல ஸ்டைன் ஆகலை. அது என்னவா இருக்குன்னா ஒரு அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்றது ஒரு சைமனோட பாயிண்டாக இருந்தது இல்லையா? அப்போ டெவலப்மெண்ட் டைம் ஆஃப் ஃபேப்ரிக் சாஃப்ட்னர். ஸோ ஃபேப்ரிக் சாஃப்ட்னருக்கு டெவலப்மெண்ட் டைம் தேவைப்படுது. பட் டைம் எடுக்க எடுக்க கெனடியோட கோல் என்னவாகாது, அச்சீவ் ஆகாது. ஸோ இது வந்து ஒரு மைனர் ஃபேக்டர். ஸோ ஓகே, பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் இவ்வளோதான் சிம்பிள். அந்த 4 ஆப்ஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே அடிச்சு தூக்கிடலாம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோன்னு புரியுதா உங்களுக்கு? அந்த பேராகிராஃப் கூட கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆப்ஷன் சூஸ் பண்ணுறது மட்டும் புரிஞ்சாவே உங்களுக்கு போதும். மேஜர் ஃபேக்டர் மேண்டேட்ரியாக வந்து ஒன்றா பேசேஜில் வந்திருக்கும், இல்லைன்னா அதை பற்றி பேசும்போது ஒரு மேஜர் ரோலை வந்து ப்ளே பண்ணும். ஓகேங்களா? அந்த டிசிஷன் இல்லைன்னா அந்த கம்பெனியே தலைகீழாக விழுந்துருண்டா அப்படிங்கிறது மேஜர் ஃபேக்டருக்குள்ள வந்துடும். அந்த டெசிஷன் வந்து எடுக்கலைன்னாலும் அந்தளவுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறது மைனர் ஃபேக்டரில் வந்துடும். ஒரு கோல் இது இருந்ததுனால தான் இவ்வளோ விஷயமுமே நடக்குது அப்படிங்கிற ஒரு மேஜர் ஆப்ஜெக்டிவ் இருக்கு, அது மேஜர் ஆப்ஜெக்டிவ்குள்ள வந்துடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன ட்ரிக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே டைம் பத்தலை அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, வெறும் கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா கீழே, இப்போ 10 கொஷின் நம்ம பார்த்தோம் இல்லையா, 10-12 கொஷின், அந்த கொஷினை மட்டும் நீங்கள் படிச்சிருங்க. கொஷினை மட்டும் படிச்சுட்டு பேசேஜில் இருக்க ஃபர்ஸ்ட் 3 பேரா லாஸ்ட் 3 பேரா இதை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஆன்சர் எழுதுங்க. உங்களால் மினிமம் ஒரு 8 கொஷின்ஸ் ஆகுது அப்படி அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா உங்களால் ஃபுல் பேசேஜும் படிக்க முடியல, டைம் இல்லைங்கிற பட்சத்தில் இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து கொஷின்ஸை மட்டும் படிச்சுடுங்க. கொஷின்ஸை படிச்சுட்டு பேசேஜில் கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் 3 பேராவும் லாஸ்ட் 3 பேராவும் மட்டும் படிச்சிட்டீங்க அப்படின்னா
லைக் அதிலிருந்து வர்ற ஒரு சில கொஷின்ஸை மட்டும் அது கூட ரெலவெண்ட்டாக இருக்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா கொஷின்ஸில் புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு கதை வந்து மேலே 3 அடுத்து லாஸ்ட் 3ல் தான் உங்களுக்கு கதை. சென்டர் போர்ஷனில் வந்து ஒரு சில விஷயத்தெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 3 லாஸ்ட் 3 பேரா படிச்சிங்கனாவே உங்களுக்கு ஒரு சின்ன ஓவர்வியூ, அந்த கதையை பற்றின சின்ன ஓவர்வியூவும் கிடைக்கும். இன்னொன்று அந்த 9 பேரால இருக்கிற ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட் என்னன்னா கொஷினில் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, அந்த ட்ரிக் நீங்கள் வந்து சும்மா ஒரு கொஷினுக்கு வீட்டில் இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. வந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸாமில் யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா எமர்ஜென்சி டைமில் அந்த மாதிரி ஒரு விஷயத்த யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து பெரிய டாபிக். பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ் எப்பவுமே எக்ஸாமில் குவான்ஸும் அடுத்து ரீசனிங் அடுத்து வந்து வெர்பல் ஆக்டிவிட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஸ்னஸ் சிச்சுவேஷன் அனாலிசிஸ்க்கு வாங்க. அதுக்கப்புறம் ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் போங்க. ஓகே, ஸோ 4th தான் நீங்கள் வந்து ரீடிங் காம்ப்ரஹென்ஷன் அட்டன் பண்ணுங்க. அப்போ டைம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பத்தும். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.